மற்ற ஆப் மாதிரி இல்லாமல் தட்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்லையும் இருக்கு. லோக்கலில் மட்டும் இல்லாமல் ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்சால் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. மணி சார், நிகழ்ச்சி நான் உங்ககிட்டேருந்தே தொடங்குறேன். நேற்றைக்கு நடந்த அந்த பாஜகவினுடைய நிர்வாகிகள் கூட்டத்தில் கடுமையான விமர்சனங்கள்லாம் எழுந்ததுன்னு சொன்னாங்க. அண்ணாமலையும் கடுமையாக பேசியிருப்பதாகவும், அண்ணாமலை அதிருப்தியில் இருப்பதாகவும், அதற்காக தமிழ் சக்தி கேந்திரா தலைவராக அவர் போடுறதா சொல்லியிருக்கிறாங்கன்ற ஒரு செய்தி தான் கசியப்படுது. அது பற்றியான அதிகாரப்பூர்வமான எந்த தகவலும் கிடையாது. பாஜகக்குள் நடக்கக்கூடிய இந்த அதிரடி மாற்றங்கள் வெற்றிக்கான வியூகமா? என்ன நடக்குது இதுக்குள்ள? இல்லை, நேற்று நடந்த கூட்டம் நீங்கள் சொன்னீங்க. பாஜக வேண்டிய தலைமையகம் கமலாலயத்தில் ஒரு கூட்டம் நடந்துச்சு. மத்தியானம் 3 மணிக்கு ஆர்எஸ்எஸ் சேத்துப்பட்டில் ஒரு கூட்டம் நடந்துச்சு. எந்த கூட்டத்தை நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு தெரியாது. ஒன்று, அண்ணாமலை கலந்துக்கிட்டு தான் சொல்கிறீங்க. அவர் கமலாலயத்துக்கு வரல. 2, சரி போயிட்டு போகுது. அங்கே வந்தாருன்னு அர்த்தம் சேத்துப்பட்டுக்கு. ரைட். என்னன்னு சொன்னால், இது இன்றைக்கி எல்லாம் இன்று காலை பாஜக ஆதரவு ஏடுன்னு சொல்லக்கூடிய நாளேட்லையும் சரி, திமுக ஆதரவு ஏடுன்னு சொல்லக்கூடிய மயிலாப்பூரில் இருந்து வரக்கூடிய நாளேட்லையும் சரி, இது பெரிய விஷயம். இன்று மாலை ஏடுகளில் இது 3 ஏட்லேயும் பெரிய விஷயம். பாஜக பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்ட கேசவநாயகத்திற்கு ஆர்எஸ்எஸில் புதிய பொறுப்பு, வட தமிழ்நாட்டின் செயற்குழு உறுப்பினராக நியமனம் ஒரு ஏடு, புதிய அமைப்பு செயலாளர் நியமிக்கப்படுகிறாரா, கேசவநாயகன் நீக்கம் எதிரொலி, தமிழகத்தில் பாஜக அதிரடி திட்டம் இன்னொரு ஏடு என்பதாக வந்திருக்கு. என்னன்னு சொன்னால், இதில் அடிப்படையில் என்ன நடந்தது என்பது நீங்கள் கேட்க போனால், இந்த பாரதிய ஜனதா கட்சியில் அமைப்பு செயலாளர்னு போடுவாங்க, அமைப்பு பொதுச் செயலாளர். இது அகில இந்திய ரீதியில் BL சந்தோஷ் இருப்பார். அவர் நேற்று வந்தார், காலையில் கமலாலயத்துக்கு வந்தார். அதற்கு பிறகு மாநிலத்தில் ஒரு மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் போடுவாங்க. இது RSSலிருந்து ஒரு ஹாட்கோரை போடுவாங்க. அதாவது அவங்க தான் வழிகாட்டுறாங்க பாஜகவுக்கு என்பதாக பொருள் அதுக்கு. அதேமாரி கேசவநாயகன் 15 ஆண்டாக இருக்கார். ஆனால் அவருக்கு எதிராக அவரை நீக்கணும்னு சொல்லி தொடர்ந்து குரல் வந்துக்கிட்டு. அதில் என்னன்னு சொன்னால், இப்போ நயினார் நாகேந்திரனை பாஜக தலைவராக கொண்டு வந்தது என்பது அதிமுகவுடன் கூட்டணி சேருவதற்காக உள்ள ஒரு புரிதல் என்று சொன்னாங்களா. அதில் வரும்பொழுது அதற்கு பிறகுதான் கேசவநாயகத்தினுடைய ரோல் மேலே நயினார் நாகேந்திரன் தலைமை என்பதுக்கான கேள்விகளும் கூடுது. இது ஒரு பக்கம் உள்ள நடந்த கதை. கேசவநாயகம் உள்ளபடியே இப்பொழுது நீக்கப்பட்டதற்கே என்னென்னா, அண்ணாமலை முக்கிய காரணம். எங்கள் RSS கூட்டத்தில், பாஜக RSS சேர்ந்து கலந்துக்கிட்ட கூட்டத்தில், RSS கூட்டத்தில் BL சந்தோஷம் இங்கேருந்து அங்கே போயிடுறாரு, ஓடிடுறாரு 3 மணிக்கு. அங்கே கூட்டத்தில் நீக்கணும் கேசவநாயகத்தன் கடுமையான விமர்சனம். இதில் KT ராகவனும் சேர்ந்து வைக்கிறார். KT ராகவன் அண்ணாமலையால் இன்னொன்று பாதிக்கப்பட்டவர். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய நேரடியான பேஸே KT ராகவன் மூலம்தான் என்பதாக உள்ள அதிகார தொடர்புகள் என்பதாகத்தான் இவர்களெல்லாம் நீங்கள் அடையாளம் காணலாமே தவிர, தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் செல்வாக்குள்ளவர்கள், மக்களுக்கு தெரிந்தவர்கள், மக்கள் இவர்களை தெரிந்தவர்கள் அப்படிலாம் தப்பாக புரிஞ்சிடக்கூடாது. தப்பா ஏன்னா, அப்போ அதிகார மோதல், அதிகார தொடர்பு என்பது தான் இந்த ஏடுகள் பெருசாக்குது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ இதில் அண்ணாமலை பேசினதாக சொல்லப்படுறது என்னென்னா, பாஜகவுக்கான வியூகம் என்னன்னு நீங்கள் விளக்க மாட்டேன்றீங்க. எல்லா இப்போ நாளிதழ்களும் மாலை இதழ்களும் அதுதானே எழுதுகிறாங்க. என்ன வியூகம்னு எனக்கு சொல்ல மாட்டேன்றீங்க. 6 தொகுதிக்கான பொறுப்பாளர்னு போடுறீங்க, கன்னியாகுமரியில் ஒன்று போடுறீங்க, மதுரையில் ஒன்று போடுறீங்க, இங்கே விருகம்பாக்கத்தில் ஒன்று போடுறீங்கன்னா என்னை அலைக்கழிக்கிறதுக்கான முயற்சியில் இருக்கிறீங்களா அப்படின்றது. பல்வேறு இடங்கள் இப்படி தனித்தனியாக போட்டால் அண்ணாமலை கோவம் வருது. அண்ணாமலை ஒட்டுமொத்தமாக மாநிலத்தில் ஒரு பொறுப்புன்னு சொல்லி மாநிலம் பூரா சுற்றலான்னு போட்டால் அவர் சந்தோஷப்பட்டுருவார். மாநில தலைவராக இருந்தவர் தானே பாஜகவில். இல்லை, அவர் சொல்கிறார் எனக்கு ஒரு தொகுதியாக இருந்தால் பிரச்சனை இல்லை, நீங்கள் என்ன வியூகம்ன்றதை சொல்லுங்கன்னா, வியூகம் இல்லாமல் அதுதாங்க 234 தொகுதிக்கும் சேர்த்து போடுங்கிறாரு. அதாவது 234 தொகுதிக்கும் சேர்த்து போட்டால் தான் மாநில தலைவர் பாஜக. இப்போ அண்ணாமலைக்கு சக்தி கேந்திரம் அப்படின்னு சொல்லி போட்டு பாஜகவில் ஒரு அணி இருக்குது, அதற்கு மாநில தலைவராக்கிறதோன்ட்டாங்க. எப்படி அப்போனா சரின்றவார். அப்போ அவருடைய ஆர்குமெண்ட்டே அடிபடுது பாருங்கள். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் இவங்க கேசவநாயக குரூப் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா இந்த KT ராகவனை மறுபடியும் கொண்டாடுறதுக்கு நாங்கள் தானேயா ஏற்பாடு பண்ணோம், எங்களையே அவர் தேக்கிறாரு எதுக்கிறாரு. சரி, இதெல்லாம் அவங்களுக்குள்ள உள்ள விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 34 பிரிவு இருக்குது பாஜகவில். அந்த பிரிவு இந்த பிரிவு அதுக்கெல்லாம் அமைப்பாளரே KT ராகவன். அதாவது ஒரு 7, 8, 9 இது இருக்குது பாஜகவுக்குள்ளேயே. அந்த அவர்களுக்கு எல்லாருக்கும் அணி அப்படின்ட்டு அந்த அணி இந்த அணி அதில் வானதி பொறுப்பாளர். இப்படி தான் இருக்குது பாஜகவின் நிலை. கேசவநாயகத்துக்கு இப்போ என்ன கொடுக்க போகிறாங்கன்னு சொன்னால், சமுதாய பணி சேவை அப்படின்னு RSSல ஒன்று.
அதில் மாநில தலைவராக்கிறாங்க, மாநிலம் பூரா போகலாம். புரியுதா? அப்போ அண்ணாமலைக்கு வந்து சக்தி கேந்திரம்னு சொல்லி பாஜகவில் மாநிலம் பூரா போகலாம் அப்படின்னா ஓகேன்றார் போல் இருக்குது, அது போயிட்டு போகுது. ஆனால் என்ன அந்த இடத்துல யாரை வைக்க போகிறாங்கன்னா பிரசோப் குமார் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை சொல்கிறாங்க. இந்த பிரசோப் குமார் வந்து ஆர்எஸ்எஸ், சரிதானா? பிரசோப் குமார், ரவிக்குமார்லாம் இருக்காங்க, ரவிக்குமார், செந்தில் எல்லாம். பிரச்சனை என்னென்னா எல்லோருமே தமிழ்நாட்டில் நீங்கள் எதை எடுத்தாலும் சரி சமூக ரீதியாக உள்ளது அப்படியே தாக்க செலுத்தும் அரசியலில். என்ன பார்ப்பனர் அல்லாதோர் என்பதாக. இது தமிழ்நாட்டினுடைய ஸ்பெஷாலிட்டி, சிறப்புத்தன்மை. நீங்கள் சிபிஎம் உடையும் பொழுது அப்படி உள்ளே போய் பார்க்கலாம், அப்படிலாம் வரும். அப்படி பார்க்கும் பொழுது இங்கே ஆர்எஸ்எஸ்ஸில் பொறுப்பிருக்கிற செந்திலோ ரவிக்குமாரோ அல்லது வந்து பிரசோப் குமாரோ அல்லது கேசவ நாயகமோ இவர்கள் எல்லோருமே பார்ப்பனர் அல்லாதோர், சரிதானா? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது எப்படி இருந்தாலும் என்ன அங்கே வந்து ரவிக்குமார் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க, கேசவநாயக இடத்த வந்து அமைப்பிச்சார் மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கார். அவர் என்ன கோவை மண்டலக்காரர் மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதனால் இப்போ வந்து பிரசோப் குமார் படம் ஏரியாருன்னா கன்னியாகுமரிக்காங்க, ஒன்றும் கிடையாது, இவருக்கு சொந்தக்காரர் மாதிரி. நாயர் சமூகம் 2 பேருமே, யார் கேசவநாயகமும் பிரசோப் குமார் வந்தாலும் கேசவநாயகத்தினுடைய வழிகாட்டல் அவருக்கு இருக்கும், அவர்கிட்ட கேட்டு தான் செய்வாருங்கிற மாதிரி அது ஒரு பக்கம் செய்தி. அதனால் இது எந்த அளவுக்கு என்ன சரியான அளவு தீர்வு என்பதாக அவர்களுக்குள்ள பாஜகவுக்குள் நடக்கக்கூடிய இந்த அதிரடி மாற்றம் வெற்றிக்கான வியூகமாக இருக்குதா? இதுதான் நல்ல கேள்வி. தமிழ்நாட்டில் பாஜக எங்கே இருக்கு? அதற்குள்ள ஆர்எஸ்எஸ் எங்கே இருக்கு? இப்படி எல்லோருமே தேடணுங்கிற அளவுக்கு உள்ள கட்சிகள் உள்ளபடியே அதிமுக கூட்டணியில் இருக்காங்க என்பதில் ஆர்எஸ்எஸ் சரியாக ஒத்துழைக்கலை என்ற விஷயங்கள்லாம் வந்த பிறகு இதை VL சந்தோஷ் இறங்கி வந்து அங்கேருந்து பிரைம் மினிஸ்டர் சொல்லி வந்திருக்காரு, நமக்கு தெரியாது. ஆனாலும் கூட இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியே இருக்கக்கூடியவர்கள், அதாவது நான் பிராமின் லீடர்ஷிப்னு சொல்கிற ஆட்கள், மனிதர்கள், அதேமாரி பிராமின் பார்ப்பனர்கள் இருக்காங்களே, அவங்கள்லாம் வந்து எதிராக வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. யார் அதிமுக தலைமையை வந்து ஏற்று வருவதை வந்து அவங்களுக்கு ஒவ்வாமை இருந்துச்சு. அது ஒரு பக்கம் பல்வேறு கதை நடந்துருச்சு. எது எப்படி இருந்தாலும் போன முறை நின்று ஜெயித்த 4 இடங்களில் எஸ்பி வேலுமணி இல்லாமல் வானதி ஜெயிக்க முடியாது என்பதும், அல்லது என்ன அங்கே வந்து அதே மாதிரி அதிமுக மூலம்தான் சரஸ்வதி ஜெயித்தாங்க என்பதும், என்ன குறிப்பாக வந்து அதில் திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் என்ன அவருக்கு ஒவ்வாமை இருந்ததுனால என்ன சுப்லட்சுமி ஜெகதீசன் தோற்கடிக்கப்பட்டார் என்பதும், இப்படியாக நவீனார் நாகேந்திரன் அதிமுகவை காட்டிக்கொண்டு ஜெயித்தார் என்பதும் தான் நடந்தது. அதனால் நடந்த நிரூபணங்கள் எல்லாமே என்ன மிகவும் மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய பாஜக, அதற்குள் மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டி நுண்ணிய சிறுபான்மையாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் என்ன என்பதாக உள்ளது தான். அதனால் இது எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி ஏற்படுத்தாது. அதிமுக தான் தீர்மானிக்கும். அதிமுக தான் கட்டமைப்புடன் தமிழ்நாடெங்கும் இருக்கின்ற என ஒரு அமைப்பு, ஊழியர்கள் கொண்டது, அதை சார்ந்து தான் நிற்க வேண்டும் என்பது தான். எத்தனை கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் பாஜக இருக்குது. ஏன்னா எவ்வளோ அதிகமாக கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு திமுக பலன் பெறும். இதில் திமுக சார்பும் என்ன நல்ல வேலை, ஏன்னா நமக்கு வந்து சார்பாக போச்சு பாஜக ஆர்எஸ்எஸ்னு பூச்சாண்டி காட்டியே நம்ம ஓட்டுவோம் என்று திமுக பாணி. அதனால சிறுபான்மை ஓட்டை வாங்கிடலான்னு அப்படி வாங்க முடியாது இந்த முறை. வேறு விஷயம் ஏன்னா இது மாநில தேர்தல், அசம்பிளி தேர்தல். ஆனாலும் கூட நீங்கள் வந்து பாஜகவிற்கு சென்னை மாநகராட்சியில் ஒரு கவுன்சிலர் வந்திருக்காங்க மேற்கு மாம்பலத்தில் இருந்து, அவங்க பேர் உமா ஆனந்தெல்லாம் சொன்னால் அவங்க 1 வாரமோ 2 வாரமாக ஆரம்பித்தாச்சு திமுக சார்பாக பேச. அங்கேருந்து இப்படி செய்திகள் தானே, கசிய செய்தி தான் நிறைய இதில் போடுறாங்க. என்ன உறுதியாகாததா அப்படி கசிகிற செய்தியில் என்ன பார்ப்பனர்கள் தனியாக ஒரு எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்லுவாங்க, ஒரு வாட்ஸ்அப் குழுவில் இந்த திமுகவுக்கு ஏன் ஓட்டு போட வேண்டும் என்று ஆரம்பிச்சிருக்காங்க. ஒன்றும் மேற்கு மங்கலத்தில் இருந்து வருது, உண்மையாக போய் நமக்கு தெரியாது. ஆனாலும் கூட இங்கே வந்து கிரிஜா வைத்தியநாதனை மயிலாப்பூரில் போட்டு போகிறார், என்ன எஸ்சி சேகரை அரவணைத்துக் கொள்கிறார் முதலமைச்சர், என்ன இப்படியாக வந்து உள்ள செய்திகள் எல்லாம் நமக்கு தெரியும். அதனால் இது ஒரு பக்கம்னா, இன்றைக்கி காலையில் ஒரு காகிதமலை இஸ்மாயில் சாஹிப்பின் கல்லூரிக்கு கலைக்கல்லூரியில் இது நடந்துச்சு, பொன்விழா ஆண்டு. அதில் வந்து பேசுகிறார் அன்பில் மகேஷ். பேசும்போது உங்களுக்கெல்லாம் வந்து இப்போ படிப்பு, பள்ளிக்கூடம், அதுக்கப்புறம் கல்லூரி இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு அரசாங்கமாக உதவுது, நீங்கள் வளர்ந்துருக்கீங்கன்னா 200 ஆண்டுகளாக கல்வியை மறுக்கப்பட்டவர்கள் அவாள் மட்டும்தான் படிக்கலாம் அப்படின்னு கொண்டாடுறார். அப்போது ஒரு பக்கம் அந்த பரப்புரை செய்தி கட்டுறது, இன்னொரு பக்கம் அந்த வாக்குக்காக இழுத்து பார்க்கறது என்பது எல்லாமே நடத்துகிறார்கள் என்பதில் மாறுபாடே இல்லை. சார், அதாவது ஒரு ஹரியானா, ஒரு உத்தரப்பிரதேசம், ஒரு மகாராஷ்டிரா, இங்கெல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ் இறங்கி வேலை செய்யாதனால பிஜேபி தோற்று போச்சு, இறங்கி வேலை செஞ்சதுனால் வெற்றி பெற்றுச்சு என்றெல்லாம் தேர்தலை பற்றி ஆய்வு செய்ய முடியும். தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. அதை வந்து
ஆர்எஸ்எஸ்ஸோ பாஜகவோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறதில்ல. இங்கே அதிமுக கூட்டணி தான் வேணும்னே என்டிஏ கூட்டணின்னு சொல்வதனால தமிழ் மக்களுக்கு புரிய போகிறதில்ல. அதிமுக கூட்டணி தான் இண்டி கூட்டணின்னு சொல்லி போட்டு என்ன சொல்கிறதில்ல. திமுக கூட்டணி தான் சொல்கிறாங்க. அதுமாரி இங்கே வந்து அதிமுக கூட்டணி தான். அதில் வந்து 130 150ன்னு வேணும்னே சிறுமைப்படுத்தி சொல்வதெல்லாம் 170க்கு குறையாமல் வந்து அதிமுக நிற்கும் என்பது தான் அதில் உள்ள யதார்த்தம். அவங்க தான் இறங்கி வேலை செய்கிறாங்க. அவங்கள சார்ந்தால் மற்றவங்க வந்து வேலை செய்து அறுவடை செய்வதற்கு முயற்சி பண்ணுவாங்க.